சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெள்ளைச்சோள ரொட்டி இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சோள ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்து மசித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 100 கிராம், வெள்ளைச்சோள மாவு தேவைப்படும் அளவு, ப்ரக்கோலி விரும்பும் அளவு, மாங்காய் துருவல் சிறிதளவு, கேரட் துருவல் 50 கிராம், அரிந்த முட்டைக்கோஸ் 50 கிராம், குடமிளகாய் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வந்து நம்ம எப்போவுமே தோலோடு தான் வேக வைப்போம். தோலோட 2 இல்லை 3 கட் பண்ணிவிட்டு ஒன்று தண்ணியில் வேக வைக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா 1 இல்லைன்னா 2 விசில் வேக வச்சா போருங்க. நல்லா அந்த தோல் எடுத்துகிட்டு சூடாக இருக்கிறப்ப நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சிக்கணும். இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ரொம்ப நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து மெல்லிய துருவியில் வந்து துருவியிருக்கேன். கேரட்டு, இந்த ப்ரக்கோலி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம். இதோட குடமிளகாய், உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்துருக்கேங்க. இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கலாம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் இது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மாங்காய் துருவல், மாங்காய் சீசன் இருக்கிறதுனால மாங்காய் துருவல் சேர்க்குறேங்க. அது கொஞ்சம் லேசான புளிப்பு சுவை இருக்கிறப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். பச்சை மிளகாய் நீங்கள் அரைச்சி விழுதாகவும் போடலாம், இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியாகவும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா பொடியாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காதுங்க, கொஞ்சமாக தான் பிடிக்கும். இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ இதோடு வந்து நான் சேர்க்க போகிறது வந்து வெள்ளைச்சோள மாவு, ஜோவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நார்த்தில் வந்து ஜோவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெள்ளைச்சோள மாவு இது ஒரு நல்ல வாசனை இருக்குங்க, நல்ல மணத்தை கொடுக்கும். இதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து அதில் போட்டுங்கன்னாக்க ஒரு பைண்டிங் இருக்கணும். மாவு மாதிரி பிசைறதுக்கு தேவையானவை போட்டுக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இதனுடைய பசத்தன்மையே போதுமானது. நம்ம வந்து பிசைய பார்த்திங்கன்னா அதுவே வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒரு வேளை அதிகமாக மாவு சேர்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, அதிகம் தேவையில்லை. மாவை பிசைஞ்ச உடனே சுட்டுலாங்க. ஒரு வேளை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா, மூடி வச்சுருந்தீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தளர்ந்துடும். அப்போ வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எந்த சிறுதானிய மாவு இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு போட்டும் செய்யலாம், இல்லை நம்ம அரிசி மாவு போட்டும் செய்யலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா கழுவி உலர்த்தி அரிசி மாவு போடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ரவை இருந்ததுன்னா ரவை போட்டு கூட செய்யலாம். ரவை போட்டால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னாக்கா ரவை நல்லா ஊறிடும். நம்ம வந்து கையில் எடுத்து உருட்டினா நல்லா உருட்ட வரணும், உடையாமல் வரணும். அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், பிசைஞ்சதுலேருந்து நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கணும். நம்ம கையில் ஈரம் தொட்டுக்கோங்க உருட்டுறப்ப. இப்போ இங்கே வந்து வாழை இலையில் வந்து எண்ணெய் பூசி வச்சுருக்காங்க, இதில் நம்ம நேரடியாக தட்டலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டதுனால வந்து இது ஓரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வராது, ஓரளவுக்கு இப்படி தான் வரும். இது மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு தொலை போட்டுக்கணுங்க. இப்போ இது நேரடியாக தோசைக்கல்லுக்கு போகணும், போட்டு இப்படி கவனமாக எடுக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சிறுதானியம் மாவு யூஸ் பண்ணுறப்போ எண்ணெய் அதிகம் பிடிக்காதுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கூட நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். இப்போ இது மேலே மூடியால் மூடிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்ல காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொடுத்திங்கன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு முடியும். இப்போ இது ஆகிறதுக்குள்ளார இன்னொன்று வந்து தட்டி வச்சுக்கலாம். இது மெதுவாக திறந்து பார்க்கலாம். கவனம் தேவை, கொஞ்சம் ஸ்டீம் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிகினராக இருந்தால் பார்த்து பண்ணுங்கள்.
அது கீழ்பாகம் வெந்திருக்கான்னு பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு திருப்ப வரும். கீழ்பாகம் சரியாக வேகலைன்னா திருப்ப வராது. கொஞ்சம் கவனம் தேவை. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அண்டர் குக் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த சோள மாவுங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜோவர் ரொட்டி நார்த்தில் வந்து நிறைய விதவிதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போடுறப்போ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அவங்க ஜோவர் ரொட்டியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், சூடாக தான் சாப்பிட முடியும். இந்த ஆறுனா கூட நல்லாயிருக்கும். இதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு தொக்கு வச்சுட்டு சாப்பிட்டா கூட போகிறோம். சைட் டிஷ் மாதிரி வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த வெள்ளைச்சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரொட்டி வந்து போடலாங்க. இந்த ரொட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது முடியால் மூடலாம். கொஞ்சம் குறைச்ச தண்ணிலேயே சுடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து சீக்கிரம் அப்படியே ப்ரௌன் ஆகிடும். குறைச்ச தண்ணியில் நல்லா வேகிற அளவுக்கு வைக்கணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ராவாக போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வதக்கி கூட போடலாம். ஆனால் பொதுவாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ராவாக தான் வெஜிடபிள் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது லேசாக வதக்கியும் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதிகம் ஆயில் போடாதீங்க, ஏன்னா இது மத்தியில் வந்து அதிக ஆயில் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராது. அதனால தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாக நான் அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாதுங்க, குறைவாக தான் போடுவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் போடுவாங்க. தேவையில்லை, எண்ணெய் இது சாஃப்டாகவே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தப்புன்னு கிடையாது. பட் பொதுவாக வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறப்ப நம்ம எண்ணெய் தேவைன்னு கிடையாது. இதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ண எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சோள ரொட்டி ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு சோள ரொட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு தடவை மசிச்சு விட்டுக்கோங்க. அதோட எல்லா காய்கறிகளையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பிசைஞ்சு விட்ட பிறகு அதில் பிடிக்கிற அளவுக்கு வெள்ளைச்சோள மாவு சேர்க்கணும். தேவைப்பட்டால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பதமான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கோங்க. ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. அதில் நம்ம இந்த கையில் உருண்டை பிடிச்சிட்டு இந்த ரொட்டி தட்டணும். ரொட்டி தட்டுறது நம்மளுடைய சைஸ் எவ்வளோ முடியுதோ மெலிசா அது மாதிரி தட்டிக்கோங்க. மத்தியில் ஒரு தொலை போட்டுக்கோங்க. தோசைக்கல் சூடான பிறகு இந்த வாழை இலையோடு கையில் எடுத்துகிட்டு அப்படியே தலைக்கீழாக திருப்பி போடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடியால் மூடிட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடுங்க. 2 பக்கம் வெந்த பிறகு எடுத்தீங்கன்னாக்க மிக சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சோள ரொட்டி தயார். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்த சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளைச்சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் நினச்சிங்கனாக்கா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதையும் வேக வச்சு மசிச்சுட்டு இதில் பிடிக்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் போடலாம், குறைவாகவும் போடலாங்க. மாவு மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அதில் பிடிக்கிற அளவுக்கு போட்டு வேணும்னா லேசாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஓவராக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஊறுகாய் தொக்கு அந்த மாதிரி கொடுத்தா போதுமானது. வேறு சைட் டிஷ் மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.